நான் உங்களுக்கு கேட்கிறேன். போன வாரம் என்னோட மார்க்கெட்ல ஒரு கஸ்டமர் ஒருத்தர் எடுத்துட்டு வந்தார். கஸ்டமர் எடுத்துட்டு வந்து, சார் இது சரியான கஸ்டமர், இதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க வேற 10 வாரம் கிளாஸ் வேற அட்டன் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இதனால வந்து நீ கத்துக்கிட்ட விதையெல்லாம் வந்து நீங்க வந்து இதை வச்சு நீங்க இந்த கஸ்டமரை நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாரு. சொன்ன நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம குருநாதர் நந்தானந்த சுவாமிகளை நம்ம நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி அப்படியே தியானத்தில் நின்றுட்டு அப்படியே எல்லா கிளாஸ்லயும் உள்ள வர வச்சு இன்பில் பண்ணி அப்படியே பண்ணிட்டு அந்த கஸ்டமர் அப்படியே எடுத்துட்டு போறேன். எப்படின்னா இங்க இருந்து நம்ம ஆபீஸ்ல ஆரம்பிச்சு சைட்டு போற வரையும் சார் இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இந்த கஸ்டமருக்கு வந்து எல்லாமே சொல்லி இது இங்க வருது, அங்க வருது, இது வருது, அது வருது, இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அந்த சைட்டுக்கு எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறேன். சைட்ல எடுத்து போய் இறங்கும் போது அவர் அப்படியே தலையை சுத்திட்டு அப்படியே நிக்கிறாரு. என்ன சார் உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர்னால தலை சுத்தனா? நீ ப்ரெஷர்னால தலை சுத்தல, நீ கொடுத்த ப்ரெசன்டேஷனால நீ தலை சுத்தப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா சரி சார் பரவாயில்ல சார் அப்படின்னு உட்கார வச்சு அவர் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க உட்காருங்க, நீ உட்காந்து இப்ப தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடி பார்த்து, சார் இந்த சைட்டு பிடிச்சிருக்கா, ஏதாவது தெரியுதாண்ணா? எப்ப எனக்கு எதுவுமே தெரியல, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் நானு. இந்த வருஷம் நான் எதுக்கு வந்தேனே தெரியல, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. எனக்கா செம்ம கோபம் என் குருஜி மேல. நாஜி நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, நீங்க வந்து முதல் அடி 2வது அடி 3வது அடின்னு சொல்லி கொடுத்தீங்க, நான் வர அந்த 3 எல்லா அடியும் சொல்லி கொடுத்தீங்களா, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்ல அவரை சொல்ல வாகனம் உன்னை வந்து இங்க வந்து ஒரு அடி அடிக்க போற உன்ன என்னன்னா ஏன்னா சேல்ஸ்மேன்னா ஏதாவது பேசணும்னு ஏதாவது கட்ட ஏன்னா ஒரு இதுல சொல்லுவாங்க எல்லாம் வந்து நான் டாக்டர் மனசுல பதிய வச்ச மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் பேசணும் எவனா சொல்லியிருக்கிறானா, எவனோ ஒருத்த பதிய வச்சுருக்கிறான். அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்து எந்த ஸ்டார்டிங் வரையும் வந்து பேசினே இருக்கு, நான் வளன்னு பேசினே போயிட்டேன். முதல்ல கேட்கிற விஷயத்தை கத்துக்கடா. நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீ கேளு முதல்ல, அப்புறமா வந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டுக்கோ. அவருக்கு என்ன புரியுது, அவருக்கு என்ன பிரசன்டேஷன் என்ன வேணும், அவருக்கு வந்து என்ன பட்ஜெட்ல வேணும், அவர் வந்து வாங்கறதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாரா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வாங்குறா, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோ முதல்ல. அதை விட்டுப்பட்டு நீ என்ன சேல்ஸ் போட்டு சேல்ஸ்மென்ஸ்ல நிறைய பேர் நான் இடத்த சேல்ஸ் பண்ணுன்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். முதல்ல வந்து நம்ம சேல் பண்ணக்கூடாது, முதல்ல கஸ்டமரை வந்து வாங்க வைக்கணும். அதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் எல்லாம் நீ பார்த்துக்கோ.